இதயதுல்லா சார் உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையுமே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு முக்கியமான திட்டங்களின் போது மோதல் தான். 2021 இப்போ வரைக்கும் எடுத்து பார்த்தோன்னா பல்வேறு பட்டியல்கள் நீண்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த முறை தமிழக அரசு வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம் என்ற ஒரு பார்வையில் மட்டும்தான் இந்த கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்களை நிராகரித்திருக்கிறது மத்திய அரசு. பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் குறிப்பிட்ட கோவை மற்றும் மதுரையை விட குறைவான மக்கள் தொகை கொண்டாலும் அதற்கு மெட்ரோ திட்டத்திற்கு ஒப்புதல். ஆனால் எந்த வகையில் தமிழகம் குறைந்து விட்டது அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க. இந்த கேள்வி உண்மையிலேயே நியாயமானது தானா? உள்ளபடியே நான் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை பாராட்டுகிறேன். குறைந்தபட்சம் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளில் ஒன்றான இந்த மெட்ரோ திட்டத்தை இன்றைக்கு காணொளி வாயிலாக மக்களுக்கு எடுத்து சொல்கின்ற ஒரு வாய்ப்பை ஜெயா பிளஸ் எல்லோருக்கும் தந்திருக்கிறது. உள்ளபடியே நான் பாராட்டுகிறேன். வெறும் மெட்ரோ திட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து அனைத்து துறைகளிலுமே ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒன்றும் நன்றாக தெரியும், மத்திய குழு வந்துச்சு ஈரப்பத விஷயத்தில், போய் பல நாட்களாகியும் ஒரு பதிலும் இல்லை. அப்போ மழை வந்துக்கிட்டே இருக்குது, குடோன் வசதி குறைந்து உடனே அதை அப்புறப்படுத்தணும், கொள்முதல் பண்ணணும். அப்படி இருந்தும் கூட ஒன்றிய அரசு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. அதனால் நேரடியாக பாதிக்கப்படுவது யார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய விவசாயிகள். இப்போ எல்லா வரிகளையும் வசூல் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ நேரடியாகவே தமிழக எல்லா அரசும் வசூல் பண்ணால் நேரடியாக கொள்முதல் தமிழக அரசே பண்ண முடியும். ஆனால் எல்லா வருமான வரியிலேருந்து அனைத்து வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது டோல்கேட் உள்பட எல்லாம் செய்தும் கூட தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கிறது, தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கிறது. இது நமக்கு நன்றாக தெரியும். அடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த மெட்ரோ திட்டம் மட்டுமல்ல, கல்வி விஷயத்தில் இந்த நாட்டில் அதிகமாக ஆண்டது காங்கிரஸ், அதுக்கு பிறகு அதிமுக, அதுக்கு பிறகு திமுக. இந்த மூன்று கட்சிகள்லையும் பெரும்பாலும் நமக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை, காங்கிரஸ் ஆட்சி இருக்க வரையும் கல்விக் கொள்கை பிரச்சனை இல்லாமல் இருந்தது. பிறகு திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உட்பட அவர்கள் ரெண்டு பேருமே இருமொழி கொள்கை என்பதில் உறுதியாக இருந்தவங்க. இன்றைக்கி இருக்க அதிமுக வேறு மாதிரி இருக்கலாம். அன்றைய அதிமுக இந்த இந்தி மொழி விஷயத்தில் திணிப்பதை தடுத்தது. இப்போ அன்றைக்கு அதிமுகவும் சரி, பல்வேறு ஒன்றிய அரசு, அது காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும், பெரும்பாலும் பாஜக காலத்தில் நடந்த விஷயங்கள், அவர்கள் நீங்கள் மூன்றாவது மொழியை ஏற்றுக்கிட்டால் தான், இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான், இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் உங்களுக்கு நிதி கொடுப்போம், இல்லைன்னா நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதையும் இன்றைக்கி மக்கள் பார்க்குறாங்க. பாஜக தமிழர்கள் விரோதமாக செய்யுது. அப்போ கிராமப்புற வேலை மன்ரேகா, காங்கிரஸ் ஆட்சி இருந்தவரையும் மன்ரேகா ஒழுங்காக போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி இன்றைக்கி சுத்தமாக கிராமப்புற ஏழைகளுக்கு பயன்படக்கூடிய, அதாவது விவசாயம் அல்லாத நாள்களில் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இன்றைக்கி தொடர்ந்து கை வைக்குது. அப்போ அதுவும் தமிழர்களை பாதிக்குது, கேட்குறோம். அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கிடைச்ச, பல்வேறு சிறுபான்மை மக்களுக்கும் கிடைச்ச கல்வி உதவித்தொகையிலையும் கை வச்சிருக்கு. அப்போ தொடர்ந்து எல்லா துறைகளிலும் பாதிக்கப்படுது. மீனவர்னு சொன்னால் தமிழ்நாட்டு மீனவருங்கிறாங்க. குஜராத் மீனவர் பிடிபட்டாலோ மகாராஷ்டிரா மீனவர் பிடிபட்டாலோ அது இந்திய மீனவர்னு அதை உடனடியாக சரி பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் வரும்போது தமிழக மீனவர்கள் சொல்லி அவங்களுக்கு எந்த வகையிலும் செய்யலை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 20 லட்ச ரூபா கொடுத்தாங்க. எந்த படகுகளுக்கு? அந்த சுனாமி நேரத்தில் ஏற்பட்ட படகுகளுக்கு கொடுத்தாங்க. 2014 வரை ஒரு படகு கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கு அங்கே இல்லை. இன்றைக்கி நூற்றுக்கணக்கான படகுகள் பிடிபட்டிருக்கு. ஒன்றிய அரசு இதை தமிழ்நாடு அரசு தான் பார்க்குதே ஒழிய, தமிழக மீனவன் பார்க்குதே ஒழிய இதுக்காண்டி பார்க்கல. எந்த படகு வீணாக போன படகுகளுக்கு பணம் கொடுக்கல. ரெண்டாவது, உங்களுக்கு தூண்டில், ஆழ்கடல், இப்படி எல்லா வகையிலையும் மீனவர்களுக்கு எதிராக இருக்குது, மாணவர்களுக்கு எதிராக இருக்குது. அதே மாதிரி அப்பப்போ தொழிலாளர் சட்டங்களை போட்டு தொழிலாளர் விரோதமாக இருக்குது. இப்படி பல்வேறு வகையிலேயே உங்களுக்கு இந்த உங்களுக்கு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர முடியாத அளவுக்கு பணம் அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கு. இப்படி பல்வேறு வகையிலும் தொடர்ந்து கேட்குது. இப்போ அது கூட பிரச்சனை எனக்கு இல்லை. ஆனால் இந்த தமிழ்நாட்டில்
அதிமுக இன்னைக்கு கூட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காரு, தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இல்லை. பாஜக இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய தமிழக பாஜக கூட என்ன நினைக்கிறாங்க, ஒரு நாளும் ஏன் நீங்கள் இதுக்கு கொடுக்கலாமேன்னு கேட்கல. இந்த மாதிரி விஷயங்களில் திமுக அரசுக்கு துணை போவேணாம், தமிழ் மக்களுக்கு துணையாக இருந்தாலே போதும். விவசாயிகள் விஷயத்திலையும் சரி, இந்த மெட்ரோ விஷயம் உங்களுக்கு நன்றாக தெரியும். மெட்ரோ கடந்த முறை சென்னை மெட்ரோவில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தது. அப்போ வேறு வழி இல்லாமல் தமிழக அரசு அந்த பணம் இது ஒன்றிய அரசு கொடுக்கலைன்னா கூட என்ன செஞ்சாங்க, இவர்கள் பணத்தை போட்டு செஞ்சாங்க. இவர்கள்லாம் இவங்க சொந்த பணத்தை போட போகிறது, யாரா எந்த அரசுக்குமே சொந்த பணம் இல்லாது. சார், இப்போ இந்தியா முழுவதும் மெட்ரோ திட்டங்கள் அமைக்கப்படுவதில் அதிக நிதி ஒதுக்கியதும் தமிழகத்திற்குத்தான். மத்திய அரசினுடைய நிதி தொகுப்பு அதிகமாக மெட்ரோ திட்டத்திற்காக வழங்கப்பட்டதும் தமிழகத்திற்குத்தான். இது மத்திய அமைச்சரே சொல்லியிருக்கார் சில தினங்களுக்கு முன்னதாக. அப்ப அப்படின்றப்ப ஒரு வகையில நமக்கு ஏற்புடையதானே இருக்கும். மாநிலங்களை ஒப்பிடும்போது உங்களுக்கு நான் அதிக நிதியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றதும் ஏற்கக்கூடிய வாதங்கள் தான். நல்ல கேள்வி. இதை விட அதிகமா டெல்லிக்கு கொடுத்தாச்சு, இதை விட அதிகமா மகாராஷ்டிரா கொடுத்தாச்சு, குஜராத். குறிப்பிட்ட நீங்க சொல்லக்கூடிய டெல்லியோ குஜராத்தோ 50-50, 50 பங்கு மத்திய அரசோடது, 50 பங்கு மாநில அரசோடது. ஆனா மத்திய அரசு இந்த விவகாரத்துல தமிழக அரசை விட நாங்க கூடுதல் நிதியை நாங்க உங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் பிற மாநிலங்களை ஒப்பிடும் போதுன்னு சொல்றாங்க. கொடுக்கல. அது வெளிநாட்டில் உள்ள கடனுக்கு இவங்க வசதி பண்றாங்க. அது முதல் பேஸ், இது இரண்டாவது திட்டம். அத கூட முறையா சார், முதல் ஃபேஸ் ரெண்டாவது ஃபேஸோ அவங்க ஃபேஸை பத்தி தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஃபேஸ் சரியில்லைங்கிறதா இப்ப நான் சொல்றேன். அது எப்படியா இருந்தாலும் இருக்கட்டும். உங்களுக்கு குஜராத் அகமதாபாத்துக்கும் நம்முடைய பாம்பேக்கு இடையில ஒரு புல்லட் ட்ரெயின் நாங்க, அதுவும் குஜராத் தான். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இல்ல ஒரு குஜராத்துக்கு ஒதுக்குற அளவு இன்னைக்கு மத்திய தெற்கு ரயில்வே தமிழக அரசிடம் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு புல்லட் ரயில் இயக்குறதுக்கான டிபிஆர் தயாரிக்கணும்னு சொல்லி. சோ தமிழ்நாடும் திட்டத்துல இருக்கு, ஒவ்வொரு கட்டமா அடுத்தடுத்து முன்னேற்றம் சொல்றாங்க. இது எப்படின்னா, இந்த கோதாவரியும் தமிழ்நாட்டை இணைக்கணும்னு சொல்லி திரு நிதின் கட்காரியும் நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடியும் சொல்லிக்கிட்டே நம்மளை ஏமாத்தி போனாங்கல்ல. இன்னைக்கு வரையும் கோதாவரியா தான் இருக்க ஒழிய கோதாவா வரல, கோதாவில் வரல, வரியா இருக்கு, அவ்வளவுதான். அதனால இப்படி ஏமாத்துற வேலை நமக்கு தேவையில்லை. இப்ப நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, தமிழ்நாடு நிதி திட்டங்களுக்கு இதுக்கு முன்னேலாம் 500 கோடி 300 கோடி 1000 கோடின்னு ஒதுக்குவாங்க. ஆனா சமீபத்தில் ஒரு 4 வருஷமா வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது எல்லாராலும் பேசப்பட்டது. தமிழ்நாட்டுடைய ரயில்வே திட்டங்களுக்கு முறையா நிதி ஒதுக்கலின்னு பல முறை நாம சண்டை போட்டிருக்கோம். வெறும் ஒரு திட்டத்துக்கு 1000 ரூபாய், ஒரு திட்டத்துக்கு 10,000 ரூபாய், இவ்வளவுதான் ஒதுக்கப்பட்டது. 500 கோடியோ 1000 கோடியோ ஒதுக்கல. ஏற்கனவே தமிழ்நாடு நல்லா இருந்தும் கூட மேற்கொண்டு புதிய திட்டங்களை கொண்டு வர முடியல. ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே இருந்த திட்டம் தான் சென்னையிலிருந்து உங்களுக்கு காரைக்குடி போற வரையும் அந்த கம்பன் போன வழி. அதை எவ்வளவு காலமா இழுத்து கொண்டு வந்து இன்னைக்கு அதை முறைப்படுத்தாம இருக்காங்க. ஆள் இல்லாத அந்த லெவல் கிராசிங் போற முடியும். எவ்வளவு தமிழ்நாட்டில் வர வேண்டிய திட்டங்கள்லாம் நின்று போச்சு. இதை கேட்க வேண்டிய திமுகவும் இந்தியா கூட்டணி மட்டும்தான் கேட்குது. நான் என்ன கேட்கிறேன், ஒப்புக்கா வேண்டியது ஒன்றிய அரசுல கொடுங்க, நீங்க இதை செய்யுங்க, இந்த மாணவர்களுக்கு இதை செய்யுங்க, இந்த கல்வித்துறைக்கு இதை ஒதுக்குங்க, இந்த ரயில்வே துறைக்கு இதை ஒதுக்குங்க, மெட்ரோவுக்கு ஒதுக்குங்க. விவசாயிகளுடைய இது பிரச்சனை இருக்குது. ஏன் ஈரப்பதம் விஷயத்துல இன்னைக்கு போராடி இருக்க வேணாமா அதிமுகவும் பாஜகவும்? நான் என்ன கேட்கிறேன், ஏன் தொடர்ந்து 10 தேர்தலா 2016க்கு பிறகு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது, ஏன் பாஜக அதிமுக பின்தங்கி இருக்கு, தோல்வியை சந்திக்கிறது? யோசிச்சு பாருங்க. உள்ளாட்சி தேர்தல் உட்பட என்ன காரணம்? மக்களுக்கு தெரியுது பாஜக அரசு காங்கிரஸோட மோசமா இருக்கு. காங்கிரஸ் கொடுத்த எந்த திட்டமும் கொண்டு வரல. அது சேது சித்திரம் திட்டமா இருக்கட்டும், அல்லது துறைமுகம் மதுரவாயல் திட்டமா இருக்கட்டும், எல்லாத்தையும் தடுத்துட்டு நிற்கிறாங்களே ஒழிய, வந்த திட்டங்களை தடுக்கிறாங்களே ஒழிய, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அதிமுகவும் தமிழ்நாட்டு பாஜகவும் இதை பத்தி கவலைப்படல. திரு டிடிவி தினகரன் கவலைப்படுற அளவு கூட, தினகரன் கவலைப்படுற அளவு கூட அவர் இன்னைக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பாஜகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாரு. எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இருக்கு. ஆக என்ன இருந்தாலும், என்னதான் மாற்றி இங்கே மற்றவங்க பேசினாலும்
மக்களுக்கு தெரியும். தமிழ்நாடு பாஜகவும் தமிழ்நாடு அண்ணா இன்றைய அதிமுக, நான் செல்வி ஜெயலலிதா இருக்கும் போது இல்ல, மோடியா லேடியான்னு கேட்ட செல்வி ஜெயலலிதா, நீட்டு விஷயத்தை தான் இருக்க வரையும் கொண்டு வராத ஜெயலலிதா அவர்கள், உதயமின் திட்டத்தை கொண்டு வராத ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு நான் பாராட்டுறேன். என்ன காரணம் சொன்னா, அவர்கள் எதிர்த்த அளவு கூட பாஜகவை எதிர்க்காம, ஒரு அடிமைன்னு நான் சொல்ல மாட்டேன், சரண்டாயரா இருக்காங்க. சரணாகதி தத்துவம் சொல்லுவாங்க, வைணவ தத்துவத்தை, அதை வேற மாதிரி இவங்க எடுத்துக்கிட்டு சரணாகதியில் இருக்காங்க. இது தவறு. இன்றையிலிருந்தாவது நம்முடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களும் அதே மாதிரி தமிழக பாஜகவும் மத்திய அரசுக்கு அட்லீஸ்ட் ரிக்வெஸ்டாவது வைக்கட்டும். சரி, திமுக இல்ல, தமிழ்நாட்டுக்காக வேண்டி. ஓகே சார், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்றது டீடைல் ஃபெயிலியர் ரிப்போர்ட்டா அரசு கொடுத்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? இப்பயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை ரிட்டர்ன் தான் பண்ணிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணல. வெரி கிளியர். இந்த ரிப்போர்ட்டை சரி பண்ணி அனுப்புங்க தான் சொல்றாங்களே தவிர, இவங்க தான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொய்யான பரப்புரைய பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. தமிழ்நாடு அரசு முறையா அந்த திட்டத்தை ஒரு வரியில சொல்லலாமா? ரொம்ப சுருக்கமா நான் சொல்றது, ஏன்னா பாதி நீங்களே சொல்லிட்டீங்க. பிரச்சனை அப்ளிகேஷன் சரியா போடல, அதனால நாங்கள் பண்ணிட்டோன்ட்டாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சாங்க. ஒரு இந்தியாவில் ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துக்கு செய்ய வேண்டிய விஷயம், அதுவும் கோயம்புத்தூர், கொஞ்சமாவது நம்ம பாஜகவுடைய ஆதரவு மாவட்டம்னாவது நினச்சிருக்கணும். இந்த ரிப்போர்ட் முறை பிரகாரம் தான் செஞ்சுருக்காங்க. அதிகாரிகள் தான், முதல்வர் எழுத போகிறதில்ல, அதிகாரிகள் எழுதுவாங்க, முதல்வர் அறிவிப்பாங்க. அதனால ஒட்டுமொத்த அதிகாரிகளே அந்த அம்மா குறை சொல்கிறாங்கன்னா வருத்தப்படுறேன். ஏன் வந்து நீங்கள் வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற இடத்துல போடுறீங்க? இல்லை சார், பாப்புலேஷன் கம்மியாக இருந்தாலும் ட்ரெயினில் நிறைய பேர் போவாங்க. சென்னையில் 4 லட்சம் பேர் தான் போகிறாங்க சார். கோயம்புத்தூர் எப்படி 6 லட்சம் பேர் போக முடியும்? இது நியாயமான கேள்வி தானே? நாங்களும் வந்து சார்லாம் வந்து கையிலேருந்து பணம் போட்டு அந்த கேள்வி கேட்போம்ல, அதற்கு பதிலாக தான் மத்திய அரசாங்கம் கேட்குது. இதை வந்து நீங்க அரசியலாக்குறதா பார்த்தா தான் வரும்போது 1 லட்சம் கூட கிடையாது சார் சென்னையில. இல்ல அப்படி போட்டு 4 லட்சம் கரெக்ட், அது மாதிரி 6 லட்சம் வரும்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க எவ்வளவுனா போட்டுக்கோங்க. சென்னை போட்டதுக்கு அப்புறம் 4 லட்சம் அப்படின்றது இல்ல இவ்வளவு காலகட்டத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல அது எப்ப மாறும் அப்படின்னு தான் கேட்கறேன். பரவாயில்ல, எப்ப மாறும் போடுறீங்க, அது ப்ராஜெக்ட் பண்ணு. அது ப்ராஜெக்ட் பண்ணுங்க. What do you mean by DPR? ப்ராஜெக்ட்ங்கிறது அடுத்த இத்தனை வருஷம் கழிச்சு போட்டு மெட்ரோ பாலிசி 2017 படி 30 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து முதலை மீட்டெடுத்து விட்டீர்கள் என்றால் ப்ராஜெக்ட் அப்ரூவல் செய்யப்படும். 33 வருஷம் தாண்டி போகுது சார் அந்த பாலிசி. ஒரு அரசாங்கம் உள்ள விஷயத்தை இன்னைக்கு எப்படி சார் முழுமையா சொல்ல முடியும்? தாண்டி போகுது எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க. நான் கேக்குறேன், 93 விமான நிலையங்கள் உருவாக்கி இருக்காங்க யூபில. அதுல 25 விமான நிலையம் இயங்குது, மீதி எல்லாம் மாடு கட்டப்பட்டிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்ன? 150 காசு இருக்குன்னு சொல்லி நம்மள்ட்ட ₹1 வரியை வாங்கி நம்மள்ட்ட 29 பைசா கொடுத்துட்டு அதை 2000 அவங்க ₹1 வாங்கிட்டு ₹2 கொடுத்தாங்கல்ல. அதனால வேணும்னே என்ன பண்ணிட்டாங்க, எக்கச்சக்கமான விமான நிலையத்தை கட்டிட்டாங்க, தேவையில்லாத ரயில்வே அங்கே உருவாக்கிட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு பயன் இல்லை. மக்களும் இங்க பயன்படுத்த விமான நிலையத்தை காரணம் 150 கிலோமீட்டருக்குள்ள எப்படி விமானத்துக்கு போவாங்க? அதனால பல விமான நிலையங்கள் பூட்டப்பட்டிருக்கு. இங்க கோயம்புத்தூரை பத்தி நமக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் மேடம் வானதி பாஜக சட்டமன்றத்தில் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ஐயா போறன்னு கேட்கலாமா? அப்ப மேடம் அதே டிஎம்கே கவர்மெண்டை சார்ந்திருக்கக்கூடிய எம்பிக்கள் நீங்க சொல்ற அதே கேள்வி மட்டும் கேட்கிறேன். திருச்சியில விமான நிலையம் இருக்கு, சேலத்திலையும் மேலூர்லயும் எப்ப விரிவாக்கம் பண்ண போறீங்க, தஞ்சாவூர் கேட்கறாங்க. எங்களுக்கு உடான் திட்டத்தின் கீழே விமான நிலையம் வேணும், ஆனால் உத்தரப்பிரதேசத்துல அதிகமா தொடங்கப்பட்டால் மாடுகள் கட்டப்பட்டிருக்குன்னு விமர்சனம். இது எப்படி நாமளும் போய் கேட்டுக்குவோம், விமர்சனம் பண்ணிக்குவோமா? சொல்றேன், தேவையில்லாம அங்க கட்டிட்டீங்க, தேவையானது இங்க. இப்போ வந்து நான் இன்னைக்கு ராமநாதபுரம் போறேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன சொல்றேன், அதை விட இங்க ஓரளவுக்கு நமக்கு வருமானம் வரக்கூடிய அந்த மாதிரி விமான நிலையங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, இவ்வளவு குறைந்த வருமானம் வருதுன்னு சொல்றீங்க. இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த வங்கியில போய் ஏழைகளும் நடுத்தர மக்களும் பணம் கேட்டா 1000 கோடி கேட்பாங்க. ஆனா லட்சக்கணக்கான கோடியை ஏமாத்துறவங்க, ஆயிரக்கணக்கான கோடி ஏமாத்துறவங்க கேட்டா இன்னைக்கு கொடுத்ததன் விலையை தான் 15 லட்சம் கோடி தள்ளுபடி. அது போக 30 லட்சம் கோடி இன்னைக்கு வாராக்கடனா இருக்கு. இத்தனை லட்சம் கோடி பணக்காரங்களுக்கு கொடுக்குறீங்க, ஏன் ஏழைக்கு 5000 10,000 கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டா, இல்ல அப்ளிகேஷன் சரியில்லை, அது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல 30 வருஷம் கழிச்சு வருமானம். இதெல்லாம் வந்து ஓர வஞ்சனை, மாற்றாந்தாய் மனப்பான்மை, தமிழக மக்களை கிஞ்சு அதாவது கேவலமா நினைக்கிறது. அதே கேள்வி கேட்கிறேன்.
தமிழ்நாடு மக்களிடம் ஒவ்வொன்றுக்கும் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, சினிமா துறைக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. இதே கேள்வி அதே டிஎம்கே அரசு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி நீங்க இது மட்டும் ஓரவஞ்சனையா செய்யலையா அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம கிட்ட பதில் இருக்கு. சினிமாவுக்கு வரி குறைச்சிருக்கீங்களா கூடுங்கிறீங்களா? கூட்டிக்கணும். குறைச்சிருக்காங்க, நமக்கு கூட்டியிருக்காங்க. யாருக்கு? மக்களுக்கு நிறைய பே பண்றோம். நான் கேட்கறது இல்ல இப்படி கம்பேரிசன் அளவுல ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு போட்டி இல்ல. சினிமா தமிழ்நாடு இப்ப இங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. இப்போ ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சிக்கிறது, அதை நியாயம்னு நம்ம பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கோம். ஒரு காலத்துல பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல பல திட்டங்களை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒன்றிய அரசுடைய இதே இல்லாம கேட்டாங்க. அப்புறம் பண்டித ஜவஹர்லால் நேரு கேட்டதை வாங்கினாங்க. இப்படி காவிரி திட்டத்தில் கூட நிஜலிங்க பாட்ட போன் பண்ணுவார், ஏப்பா அனுப்பிச்சு விடுவான்னு சொல்லுவாரு. இப்படி இருந்த காலகட்டம். ஆக்சுவலி இவர் நம்ம இஎம்எஸ் நம்பூதிரி பாட்ட இதே காமராஜர் பேசி நம்முடைய பரம்பிக்குளம் ஆலியார் திட்டத்தை உடனடியாக வாங்கினார். தி சுப்பிரமணியம் தெளிவா சொன்னார். எதுக்கு சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டுக்கு நெய்வேலி விஷயத்துக்கு எவ்வளவு சிரமம் இல்லாமல் வந்துச்சு. பிஹெச்எல் வரும்போது ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் வந்து பிஹெச்எல் தமிழ்நாட்டில் அமைக்கவே முடியாது, அதுக்கு தகுந்த இடம் இல்லைன்னாங்க. காமராஜர் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டு இல்லைன்னு சொன்ன உடனே சொன்னார், என்ன உங்களுக்கு வேணும்? ஒரு நகரம் வேணும், அதில் ரயில்வே இருக்கணும், விமானம் இருக்கணும், தண்ணி நிறையா கிடைக்கணும். இவ்வளோதானே திருவெரும்பூர் பக்கத்தில் இவ்வளவும் இருக்கியான்னு சொல்லி அப்படித்தான் நாம் வாங்கணும். அப்படி எளிமையாக நம்ம கேட்டவுடனே கொடுத்த ஒரு அரசாங்கம் இருக்கும்போது இன்னைக்கு கேட்குற நியாயமான கோயமுத்தூரும் மதுரையும் விஷயமும் நாம் மற்ற மாநிலங்களில் ஒன்றும் இல்லாத வருமானம் இல்லாத மாநிலங்கள் கேட்கறது நியாயமானதுதான். நம்ம கேட்கறது நியாயமானதுதான். ஆனா சரியா கேளுங்க. அப்ளிகேஷன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க திருப்பி அனுப்புறது ரெண்டு பேரும் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், திருப்பி அனுப்பும்போது என்ன சொல்லியிருக்கணும்? மீண்டும் நல்லா பூர்த்தி செய்து முறைப்படுத்தி அனுப்புங்கன்னா அது உண்மையான ஒரு தாய்மை. மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. திரும்பவும் மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. எப்ப சொன்னாங்க? மனோகர் ட்விட்டர்லயே சொல்லியிருக்காரு. சொல்றது அப்ளிகேஷன் நீங்க தான் திருப்பி அனுப்புறீங்க. அனுப்பும்போது இந்தந்த கொரிய சரி பண்ணி அனுப்புங்கங்கறத முறை. அத சொல்லலை நான் சொல்றேன். ஒவ்வொரு பாயிண்ட் அப்புறமா வந்து நாம வந்து தமிழ்நாடு வஞ்சிக்குதுன்னு சொன்ன உடனே அப்புறம் தான் கட்டார் வந்தாரு. அதை விட நீங்க டோல்கேட் எடுத்துங்க. எத்தனை டோல்கேட் வெளி மாநிலத்தை விட குறுகிய ஒரு 30-40 கிலோமீட்டர் ஒரு டோல்கேட் வருது. அதுல எவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்க, நம்ம மக்கள் எவ்வளவு கட்டுறாங்க யோசிச்சு பாருங்க. எல்லா வகையிலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது. நாம மட்டும்தான் ரயில்வேல பணம் கட்டுறோம். அதாவது மத்திய பிரதேசமோ ஒழுங்கா ரயில்வே பணம் கட்டாம அவங்க ரயில்வேல பயணிக்கிறாங்க. நம்ம தமிழக மக்கள் பயணிக்கிறோம். ஆனா நமக்கு எதிராக தான் ரயில்வே திட்டங்கள் வராம இருக்கு. சரி, அதாவது இப்போ ஐயா பேசும்போது ஒரு குறிப்பிட்டு சொன்னாங்க, இந்த பேட் லோன்ஸ் வந்து வங்கிகளில் கொடுத்த பணம் வந்து வாராக்கடனாக இருந்தது, நிறைய ரைட் ஆஃப் பண்ணியிருக்கோம்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐவர் குழு அமைச்சாங்க. இல்லை அவங்களுக்கு கடன் ஈஸியாக கொடுக்குறீங்க. இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது. அது வாராக்கடன் ஆட்சின்னு சொன்னீங்க இல்லையா? 15 லட்சம் கோடி கடன் வந்து வாராக்கடன் ஆட்சின்னு சொன்னீங்க இல்லையா? அது தள்ளுபடி ஆயிடுச்சு. வாராக்கடன் வேற தள்ளுபடி ஆனதே 15 லட்சம். வெரி குட். ஸோ அதை வந்து யார் காலத்தில் கொடுத்தது அப்படின்றதுக்கு வந்து தமிழகத்தில் ஐவர் குழுக்கு இன்னைக்கு தலைவராக இருக்கிற ஐவர் குழு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஐவர் குழுன்னு ஒன்று அமைச்சாங்க. ரகுராம் ராஜன் முன்னாள் RBI கவர்னர் என்ன சொல்றாருன்னா, யூபிஏ அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட கடன்க, அதனால தான் ஆச்சு. பாரத் ஜோடோ யாத்திரையில எல்லாம் போய் பங்கு கொண்டால 6 மாசத்துக்கு ஒரு கடன் வந்து மாத்துவாங்க சார். இல்ல இல்ல 6 மாசத்துக்கு ஒரு கடன் நீங்க நிப்பாட்டுங்க. அப்புறமா நீங்க அப்புறமா அது பண்ணுங்க. இல்ல இல்ல 11 வாராக்கடன் கொடுக்கப்பட்டது வந்து யூபிஏ அரசாங்கத்தினால தான். ஓகே, அப்படி தான் கொடுத்திருக்காங்க. 11 லட்சம் இந்த 11 வருஷமா கடனே கொடுக்கல. நீங்க கடன் கொடுத்திருக்கோம். கடன் கொடுக்கப்பட்டதெல்லாம் வரைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு அப்புறம் 10 லட்சம் கோடி வர. சரி இல்ல சார், 10 லட்சம் கோடி முடிச்சிட்டோம். அவர் 10,000 கோடிக்கு வித்திருக்கீங்க. கோடி கடன் வந்து நாம ரெக்கவர் பண்ணிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. நான் வரேன் சுப்ரமணியன் முடிச்சு. சம்பந்தம் இல்ல. அவர் கொடுத்த டேட்டாவை நான் சொல்றேன். 10 லட்சம் கோடி வந்து கடன்கள் வந்து ரெக்கவர் பண்ணப்பட்டிருக்குது. தள்ளி வைத்த கடன் வந்து ரெக்கவர் பண்ணிருக்காங்க. இது வந்து ஆதாரபூர்வமான டேட்டா லோக்சபால இருக்கு. நீங்க போய் பாத்துக்கலாம். இன்னொன்னு டேட்டா நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல சார், இந்தாங்க இத எடுத்து பாருங்க. நீங்க கடன் என்பது நீங்க அப்புறமா நீங்க சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சில பதில் சொல்லலாம். ஈரட்டுக்கு கொடுத்தீங்க, ஏன் அடிகர் கொடுத்தீங்க, ஏன் கோயம்புத்தூருக்கு போக தரவுகள் கொடுத்தாங்க. நீங்க தரவுகள் கொடுக்காதனால ஒரு 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க இல்லையா? நீங்க நாளைக்கு போயிட்டு அமைச்சரவை கூட்டத்துல போய் உட்காருங்க. எனக்கு 10 டேட்டா கொடுத்திருக்காங்க. கட்டர் அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுக்கு ஒவ்வொன்றாக எனக்கு பதில் சொல்லுங்க. நான் எழுதி கொண்டு போய் நான் வந்து மத்திய அரசாங்கத்துல போய் கேட்டு வாங்கி வரேன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. நம்ம 2 பேரும் போவோம்.
நம்ம ரெண்டு பேரும் போவோம். நம்ம ரெண்டு பேரும் போவோம் சார். அவங்க போக வேண்டாம். தமிழக மக்கள் பிரதிநிதி நம்ம போவோம். நம்ம போய் கோயம்புத்தூருக்காக நாங்க சார் கொடுக்க சொல்லுங்க சார். கொடுக்க சொல்லுங்க. போடுறாங்கன்னு கேட்க சொல்லுங்க. சரி ஓகே. இல்ல சார் மிக முக்கியமாக இது அரசியல் என்னன்னா இப்போ இது வந்து நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இதன் மூலமாக என்ன பிஜேபிக்கு வந்து ஒரு கெட்ட பேர் அவப்பெயர் தானே வரும். அதனால அவங்களுக்கு என்ன நன்மை ஆக போகுது? ஸோ இதில் அரசியல் பண்ணணும் அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து விரைவாக அமுல்படுத்தி விட்டு பணத்தை வந்து கொடுத்துட்டு நல்ல ஓட்டு வாங்கிட்டு போகலாம்ல வருகின்ற 5 மாதங்கள்ல. அது ஏன் பண்ணமா சார்? அரசியலை தாண்டி வாக்குகளை தாண்டி செய்ய மாட்டீங்க. இல்ல வாக்குகளை தாண்டி அரசியல் பிஜேபி அரசியல் பண்ணணும்னா இதற்கு வந்து உடனடியாக இந்த திட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்க முடியும். அரசியலை தாண்டி கண்டிப்பாக போட்ட பணம் வராது. அது பேஸ்ட் ஆன் யுவர் டிபிஆர், பேஸ்ட் ஆன் யுவர் டேட்டா, பேஸ்ட் ஆன் யுவர் டேட்டா. நீங்க சொல்றீங்க பணம் வராது, நாங்க நிறுத்திட்டோம்னு சொல்லுங்க. பணம் வராதுடா, போட்ட பணம் வராது சார். சார் வெளிய வந்துருச்சு. அவர் ரெண்டு பேத்துக்கு பொதுவா ஆங்கிலத்துல கொடுத்திருக்காங்க. ஆங்கில தெளிவா படிச்சா 33 வருடங்களுக்கு மேலாக ரொம்ப சுருக்கமா ஒண்ணும் இல்ல. டிஎம்எஸ்ல இருந்து நான் ஏர்போர்ட் போறேன். வெறும் 21 நிமிஷத்துல ஏர்போர்ட்ல போய் இறங்கிடுறேன். நான் பெரும்பாலும் தனியா போனேன்னா மெட்ரோல தான் போவேன். கார் வந்து டிஎம்எஸ்ல இறக்கி விட்டுரும். அப்ப அதே நான் கார்ல போனேன்னா ஏறத்தாழ 45ல இருந்து 1 மணி நேரம் ஆகுது. டிராபிக்னா இன்னும் கூடுதல் ஆகுது. இது உலக அறிஞ்ச விஷயம். அம்மா சொல்றாங்க மெட்ரோல போனா அந்த அம்மா சொல்லும்போது நீங்க ஆமான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? கோயம்புத்தூர் சொன்னாங்க சார். கோயம்புத்தூர் தான் சொல்ல வர்றேன். இதுவே நடந்தா நான் திரும்ப சொல்றேன். நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. சென்னையில இது நடந்தா கோயம்புத்தூர்ல மட்டும் பஸ்ல போனா வேகமா போலாம், மெட்ரோல போனா கம்மியா போலாம். என்ன சார் சென்னையோட பாப்புலேஷன் வேற சார், கோயம்புத்தூரோட பாப்புலேஷன் வேற சார், சென்னையோட டிராபிக் வேற, கோயம்புத்தூரோட டிராபிக் வேற. டிராபிக் பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல எந்த நகரத்துக்கு போனீங்கனாலும் அப்படிதான் இருக்கு. ஈரோடு அதோட சின்ன நகரம். என்னமோ கோயம்புத்தூர் ஃப்ரீயா இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மதுரையும் ஃப்ரீயா இல்ல சார். மெட்ரோ இருந்தா பாதி நேரத்துல அந்த இடத்த போய் சேர முடியும் போது உலகறிஞ்சது. வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவில் மெட்ரோ போட்டிருக்காங்க. அந்த ரஷ்யாவில் உள்ள மெட்ரோல நீ பாக்குறேன் எத்தனை 200 மீட்டர்கள் போட்டிருக்காங்க, 150 மீட்டர்கள் போட்டிருக்காங்க. அதனால மெட்ரோங்கிறது என்னமோ நேத்து வந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. மெட்ரோ என்பது கோயம்புத்தூரா இருந்தாலும் மதுரையா இருந்தாலும் மீரட்டா இருந்தாலும் அலிகரா இருந்தாலும் பாதி நேரம் அதுக்கு குறைஞ்ச நேரத்தில் போய் சேர முடியும். அதனால தான் இந்த திட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசோ தமிழக முதல்வரோ எப்படியாவது பெறணும்னு நினைக்கிறாங்க. அதை பாஜகவும் அதிமுகவும் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் இல்லை என்று டிபிஆருடைய திட்ட அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருக்கிறது. இதில் அரசியல் செய்தது யார்? மத்திய அரசா அல்லது தமிழக அரசா? இந்த தலைப்பின் கீழ் தான் நாம் விவாதத்தை நடத்தியிருந்தோம்.